மட்டன் லிவர் ஃப்ரை எப்படி பண்ணுறேன்னு பார்த்துருவோம் வாங்க. மட்டன் லிவர் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அலசி அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அலசி வச்ச ஈரலில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பரு, ஜீரகத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம அலசி வச்ச ஈரலில் அப்படியே எல்லா பொடி ஒன்றா போட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லெமன் இருக்குல்ல, பாதி லெமனில் அப்படியே மிக்ஸ் பண்ணி அதில் புழிஞ்சு விட்ருவோம். அதில் புழிஞ்சோம்னா அந்த ஸ்மெல்லு வராது, ஈரல் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி லெமன் போட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸுக்கு ஊற வச்சோன்னே நம்ம தேவையான மசாலா ரெடி பண்ணிவிடுவோம். வெங்காயத்தை போட்டு எண்ணெயை ஊற்றி வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகா ஒரு 2-3 பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக வதங்கிடுச்சா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அந்த ஸ்மெல்லு ஒரு 2 நிமிஷம் போகிறோன்னே நம்ம அப்படியே மிளகாத்தூள் போட்டுக்கோம். ஏன்னா நான் எப்போயுமே மிளகாத்தூள் ஆட் பண்ணேன், ஏன்னா அந்த கலர் கொடுக்கும், ரெட் கலர். அதுக்காக மிளகாத்தூளை போட்டு வச்சோன்னே நம்ம ஒரு 20 மினிட்ஸ் எடுத்து வச்ச ஈரல் இருக்குல்ல, லிவர், அதை எடுத்து இதில் கொட்டினோடனே அப்படியே மசாலா நல்லா பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தக்காளி இருக்குல்ல, தக்காளியை இப்போ தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்ல மசாலா கிரேவி டேஸ்ட் கொடுக்கும். நல்லா தக்காளி வந்தோடனே வரமிளகா இருக்குல்ல, இடித்த மிளகா, அதை அப்படியே லைட்டாக ஸ்பைசிக்காக அப்படியே மேலே தூவி விட்டு நல்லா பரட்டணும். 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். நான் காட்டில், ஆனால் நீங்கள் ஊற்றி உங்களுக்கு தேவையான தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றி எடுத்திங்கன்னா அப்படியே ஈரல் ஃப்ரை சூப்பராக ரெடி வந்துடுச்சு. அப்படியே மல்லித்தூளை போட்டு இறக்குறோம்னா ஈரல் ஃப்ரை ரெடி. லிவர் சாப்பிட்டு பாருங்கள் எப்படின்னு.